நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், கட்டளை என்ன அப்படின்னா என்ன, அவர் போதிச்ச இந்த சத்தியங்களை, போதிச்ச சத்தியம் அன்னைக்கு ரெக்கார்ட் பண்றதுக்கு செல்லு கிடையாது, கேமரா கிடையாது. அப்ப சீசர்கள் இருந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, மனசுதான் அன்னைக்கு ரெக்கார்டு, மனசுதான் அன்னைக்கு ரெக்கார்டு. அப்போ உத்து கேட்டிருப்பாங்க, மனசுல பதிஞ்சிருக்கும் இல்லையா. கேட்ட வார்த்தையை உலகம் எங்க போய் சீசராக்கி ஞானஸ்தானம் கொடுத்து அவங்களுக்கு அடுத்தது என்ன கொடுங்க, சத்தியத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். அந்த சத்தியம் அவர்களுக்கு விசுவாசத்தை கொண்டு வரட்டும், நம்பிக்கையை கொண்டு வரட்டும். வீடு கட்டாதவனை கட்ட வைக்கட்டும், உயராதவனுக்கு தேவனுடைய வார்த்தை உயர்வை கொண்டு வரட்டும். அதான் சொல்றாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட. எல்லாம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். யார் கூட இருப்பாரு? தேவ வார்த்தையை போதிக்கிறவர்களுக்கு. அவங்க கூட வறுமை வரட்டும், பிரச்சனை வரட்டும், சபம் மாறட்டும், எல்லாம் மாறட்டும், தேவன் சொல்றார், நான் உன் கூட இருப்பேன். நிச்சயம் பண்ணிக்க, உறுதிப்படுத்திக்க, விசுவாசித்துக்க. கவனிங்க, நேரத்தை எதுல செலவிடுறோம் நம்ம? எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு வறுமையில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்காங்க. அதுக்காக தான் வேலைக்கு என்ன பண்றோம், போகிறோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எத்தனையோ குடும்பங்கள், நான் பாருங்க ஒரு புக்கில் படிக்கிறேன், எப்படி படிக்கிறேன் பாருங்க. இந்த குழுவை, குடிகார குடும்பமும் குழுவில் இருக்கிற பெண்களும் என்ன பண்ணாது, கமான் கொடுக்குறாங்க பாருங்க. எல்லாம் அடுத்த வசனத்தை பாருங்க, சொல்றாரு, எல்லாம் சொல்லுங்க, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க.